வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் NFA நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவுடைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. கன்ஸ்ட்ரக்ட் எ NFA நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஓவர் த ஆல்ஃபபெட் A, B. ஸோ நம்ம ஏவையும் பியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஆல்ஃபபெட். That accepts string with substring AB. ABன்னு ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், எண்டிங்கில் இருக்கலாம், இல்லை சென்டரில் இருக்கலாம், இல்லை தனியாக கூட ஏபின்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான NFA டயக்ராம் தான் நம்ம வரைய போகிறோம். இந்த ஆட்டோமேட்டா என்ன லாங்குவேஜ்லாம் அக்செப்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். The language accepted by this automata. The language accepted by this automata. இது பேர் automata. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் எல்னு வச்சுப்போம். ஸோ இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஏபின்னு ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கணும். அது தனியாக இருக்கலாம் இல்லையா? இதுதான் பேஸு, மொதல் பேஸ் ஏபி இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? ஏபி சென்டரில் இருக்கலாம், முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம், ஏ இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பி போட்டுட்டு ஏபியும் போடலாம். ஆனால் எனக்கு என்ன இருக்கணும்? ஏபின்னு ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கணும். இப்படி எழுதலாமா பாருங்கள். ஏபி ஃபஸ்ட்டில் வந்துட்டு லாஸ்ட்டில் ஏ போடலாம், ஏபி ஃபஸ்ட்டில் வந்துட்டு லாஸ்ட்டில் பி போடலாம். ஆனால் சப்ஸ்ட்ரிங் இருக்கா பாருங்கள். ஏபி 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 ஏபி. இல்லை இப்படி கூட இருக்கலாம். ஏபி சென்டரில் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஏ, அந்த பக்கம் ஒரு ஏன்னு இருக்கலாம். சென்டரில் ஏபி இருந்து இந்த பக்கம் ஒரு பி, இந்த பக்கம் ஒரு பி இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய லாங்குவேஜஸ் இதில் எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணணும் இந்த லாஜிக், இந்த ஆட்டோமேட்டா. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம டயக்ராமேட்டிக்காக கொடுக்க போகிறோம் NFAல. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் சிம்பிள் எழுதணும். ஸ்டார்ட் எழுதிட்டு ஃபஸ்ட் இங்கே ஒரு ஏரோ போட்டுருங்க. எப்பயுமே எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஏபி இதான் ஸ்டார்டிங்கே. ஓகேங்களா? இதுதான் பேஸு. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு 3 ஸ்டேட் இருக்கும். ஸோ 3 ஸ்டேட் நம்ம எழுதிக்கலாம். எப்பயுமே இனிஷியல் ஸ்டேட் Q0, அப்புறம் Q1, நெக்ஸ்ட்டு Q2. ஸோ டோட்டலாக 3 ஸ்டேட்ஸ் வந்துச்சா பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். சரி, நம்ம ஏபியை வந்து என்ன பண்ணணும்? இந்த ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வர வைக்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த Q0லேருந்து ஏ போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ Q1க்கு ஏ வந்துடுச்சு. அடுத்து நான் என்ன அனுப்பணும்? பி அனுப்பணும். ஸோ இந்த ஏ கூடவே இங்கேருந்து நான் பி அனுப்புகிறேன். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து நான் கொஞ்சம் இடத்துல ஏபின்னு வந்துடும். வந்துடுச்சுங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதுதான் ஒரு பேஸுக்கான டயக்ராமாக வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்ட்ரிங்குக்கு வரைய போகிறோம். அடுத்த ஸ்ட்ரிங் என்ன இருக்குது? ஸ்டார்டிங்கில் ஏ இருக்குது, திரும்ப ஒரு ஏ இருக்குது, அப்புறம் பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இனிஷியல் ஸ்டேட்டில் ஏ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ போகுது. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இன்னொரு ஏ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்லேயே ஒரு லூப்பு போட்டுற போகிறேன். ஸ்டார்டிங்கில் எவ்வளவு ஏ வந்தாலும் எடுத்துக்கோ. அப்போது இங்கே ஒரு ஏ எடுத்துக்கிச்சு, திரும்ப இன்னொரு ஏ கொண்டு போகுது. இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு டபுள்ஏன்னு வந்துடும். லாஸ்ட்டில் இந்த ஒரு பி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேட்டில் ஆன்சராக போகும். அப்போ ஏஏபி அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு பி வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல கமா போட்டு பி போட்டுக்கலாம். அப்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளவு பி வந்தாலும் யூஸ் பண்ணிக்கும். அப்போ ஸ்டார்டிங்காக இருக்கீங்க பி. ஸோ இந்த பி கூட ஏ சேர்ந்து பிஏ, இந்த பிஏ கூட பி சேர்ந்து பிஏபி ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ஏபிஏ வருதா பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஏ எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு பி வேணும், அப்புறம் ஒரு ஏ வேணும். கரெக்டுங்களா? பாருங்கள், வருமா பாருங்கள் இதில். இப்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏ, ஸோ ஏ வந்துடுச்சு. அடுத்தது பி வேணும், பியும் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு ஏபின்னு வந்திருக்கு. ஓகேங்களா?
எனக்கு திரும்ப எண்டிங்கில் ஒரு ஏ வேணும். அப்போ இந்த ஃபைனல் ஸ்டேட்டில் எனக்கு ஒரு ஏ வேணும். எத்தனை ஏ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு லூப் சிம்பிள் போட்டு ஏ போட்டுக்க போகிறேன். அப்போது ஏபி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏ வேணும்னா இந்த எண்டிங் ஸ்டேட்டில் எவ்வளோ ஏ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், என்ன இருக்குது இங்கே ஏஏ பிஏன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஏ எடுத்துப்போம். ஓகேங்களா, இதிலேருந்து ஏ எடுத்துப்போம். திரும்ப இன்னொரு ஏ வேணும். இந்த ஏ கூட சேர்ந்தால் டபுள் ஏ வந்துடும். அடுத்து எனக்கு ஒரு பி வேணும். இந்த ஏஏ பி கூட சேர்ந்துச்சுன்னா ஏஏ பி வரும். எனக்கு திரும்ப என்ன வேணும், ஒரு ஏ வேணும். அதான் இந்த லூப்பில் நான் இங்கே ஏ போட்டேன்னு, அப்போ நம்ம ஏவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துச்சா பாருங்கள் இந்த ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய இன்புட் ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் டயக்ராம் வரைய முடியுமே. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு லாஜிக் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பிஏ பின்னு இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் பி வேணும். ஓகேங்களா, ஸோ பி இங்கே இருக்குது. இந்த பி கூட ஏ சேர்ந்துச்சுன்னா பிஏ வந்துடுச்சா பாருங்கள் பிஏ. இந்த பிஏ கூட இன்னொரு பி சேர்ந்துச்சுன்னா பிஏபி. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு இதுக்கப்புறமா பி வேணும். இதுக்கப்புறம் பி வேணும்னா இங்கே லூப்பில் நான் ஏ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு பி வேணும், நம்ம என்ன பண்ணோம், இங்கே கமா போட்டு பி போட்டோம்னா நம்ம பி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டேட். அப்போ இவ்வளவு தான் இந்த டயக்ராம். இப்போ நீங்கள் இதில் எந்த இன்புட் ஸ்ட்ரிங் வேணால் போட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் பக்கா வரும். இப்போ நம்மளே ஒன்று போட்டு பார்க்கலாமா, ஏ ஏ ஏ ஏ பி ஏ ஏ இப்படி வருதுன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம பண்ணி காட்டணும். இதில் ஏபி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும், இதை அக்செப்ட் பண்ணும். இங்கேயும் ஏபி இருக்குது இங்கேயும் ஏபி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு ஏபி அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஏ வேணும். இதில் தான் ஏ இருக்கே, அப்போ ஏ வாங்கியாச்சு. திரும்ப எனக்கு இன்னொரு ஏ வேணும். இதில் இன்னொரு ஏவை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏபி. ஏபி வேணும் என்ன பண்ணலாம், இந்த ஏஏ கூட இந்த ஏவும் பியும் சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், ஏஏ ஏபின்னு வந்துடும். அதுக்கப்புறமா எனக்கு 2 ஏ வேணும். அதான் இந்த லூப்பில் 2 ஏ எவ்வளோ வேணால் ஏ யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் எனக்கு ஒரு பி வேணும். ஸோ இதில் தான் லூப் போட்டோம் பி. ஸோ எவ்வளோ வேணால் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த என்எஃப்ஏல என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த ட்ராப் ஸ்டேட்டில் அதில் வராது. ஓகேங்களா, இந்த ட்ராப்பு டெட்டில் நம்ம டிஎஃப்ஏல பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இதில் வராது. அதேமாதிரி இந்த லூப்லேயே இனிஷியல் ஸ்டேட்லேயே நம்ம வந்து சேம் எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். இங்கேயும் ஏ வரும், இதுலேயும் ஏ வரும். ஸோ ஃப்ளோ, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் டயக்ராம். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.